இப்போ நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா 1200 வாட்ச் ஹவர்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா, 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருந்தால் தான் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம், அதாவது கிரியேட்டர் ப்ரோக்ராமில் நம்மளால் வந்து ஜாயின் பண்ண முடியும். அப்படி பண்ணால் தான் நம்ம சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகும், போடுற வீடியோஸ்க்கு ஏர்ன் பண்ண முடியும். இப்போ நம்மக்கிட்ட 1200 இருக்குங்க. இன்னும் வந்து எவ்வளோ வேணும்? 2800 வேணும். 2800 வாட்ச் ஹவர்ஸ் இன்னும் கிடச்சிதுன்னா நம்ம வந்து அந்த லிஸ்ட்டுக்கு, அந்த ப்ரோக்ராமுக்கு நம்ம எலிஜிபிள் ஆகிடுவோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நான் போடுற வீடியோ ஃபுல் டெடிகேஷனாக உங்களுக்காக தான் போடுறேன். ஓகேங்களா, ஒவ்வொரு இடத்துலையும் எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி ரெண்டு பண்ணுறதுக்கே டைம் ஆகும். ஏன்னா சின்ன வீடியோ நினச்சா போட்டு போயிடலாம். இதுக்காக டக்குன்னு ஆர்டர் பார்க்கறத மட்டும் கட் பண்ணி போட்டுடலாம். சரி, நம்ம ஃபேஸ் பண்ணுற இது எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும். அதுக்காக தான் வந்து ஃபுல் வீடியோவாக லென்த்தாக போடுறோம். ஸோ நீங்கள் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ முழுசாக பாருங்கள். ஏன்னா முழுசாக பார்த்தா தான் எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் ஏறும். அப்படி முழுசாக பார்க்க நம்ம வீடியோ ரெக்கமெண்டேஷன்லேயும் வரும், 4 பேருக்கு ரீச் ஆகும். பார்க்குற கொஞ்சம். ஹலோ மக்களே, வெல்கம் டு சதீஷ் விலாக்ஸ். இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி தாங்க. ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேள்வியெல்லாம் கேட்டிருந்தீங்க. அந்த எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்கிற மாதிரி தான் வீடியோ ரெடி பண்ணி போட்டிருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 10. இன்னையோட ஏர்னிங்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நேற்று பார்த்தீங்கனாலே நேற்று அந்தளவு ஏர்னிங்ஸ்லாம் கிடையாது. ஸோ இன்றைக்கி பார்ப்போம், இன்றைக்கி புதன்கிழமை எப்படி ஏர்னிங்ஸ் இருக்குது இல்லையா, இல்லை என்னென்னலாம் நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் இன்றைக்கான வீடியோவில் பார்ப்போம். இன்றைக்கி ஏர்னிங்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க மோட்டோ விலாகிங்கில் கண்டினியூ பண்ணுவோம். மக்களே, நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டாச்சுங்க. இது வரைக்கும் 0 ஆர்டர்ஸ் தான். 10 நிமிஷம் ஆகுது நம்ம ஸ்பாட்டுக்கு வந்து. எதுவும் ஆர்டர் எதுவும் அடிக்கலை. நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். மணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6 o'clock ஆகுது. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஆர்டர் ஃப்ளோ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஷுவராக தெரியல, பட் ஆனால் நல்லாயிருக்கும்னு உள்மனசு தோணுது. எனக்கு மட்டும் இல்லைங்க, யாருக்குமே ஸ்விக்கியில் வேலை செய்ய எல்லாருக்குமே வந்து தான், எல்லாருக்குமே இந்த லாங் ஆர்டர் அடிக்க மாட்டேதுன்ற ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு குரூப்பில். ஸோ நான் என்ன நினச்சேன், எனக்கு மட்டும்தான் ஒரு வேலை அப்படி இருக்கும்னு நினச்சேன். ப்ளஸில் பார்த்தா எல்லாருக்குமே அப்படி தான் இருக்குது. ஸோ என்னென்னு பார்ப்போம். லாங் ஆர்டர் எனக்கு கொடுப்பாங்களா மாட்டாங்களான்னு தெரியுது. ஏன்னா லாங் ஆர்டர் கொடுத்தாங்கன்னா எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 ஆர்டராச்சும் வரும் ஒரு நாளைக்கு. பார்ப்போம். நேற்று மாதிரி இல்லாமல் இன்றைக்கி டே கொஞ்சம் நல்லா போகணும். அதே ஒரு லாங் ஆர்டர் மக்கள் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோரமண்டல் கிச்சனில். இது பேட்ச் ஆர்டரு ஒரே இடத்துல. மக்களே, கரெக்டாக இப்போ நமக்கு வந்து ஒரு பேட்ச் ஆர்டர் வச்சுருக்கு. பேட்ச் ஆர்டருன்னா ஒரே ஹோட்டலில் 2 ஆர்டரு. ஒரே ஹோட்டலே 2 ஆர்டர் வச்சுக்குதுங்க. ஒன்று ஏர்னிங்ஸ் வந்து 155 rupees, இன்னொன்று வந்து வெறும் 10 ரூபாய். இதுவே வந்து அந்த ஹோட்டலுக்கு 2 நேம் வந்து வேறு வேறு இதில் ஆச்சுன்னா இதுக்கு ஒரு 155, அதுக்கு ஒரு 155. ஒரே ஆர்டர்லேயே 300 கிடச்சிருக்கோம். பட் நம்ம நேரம். ஆனால் எனக்கு என்ன கஷ்டம்னா, அவங்கவுங்க லாங் ஆர்டர் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. எனக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துட்டு இன்னொரு ஆர்டர் வேறு யாருக்கா அசைன் ஆகியிருந்தால் பிரச்சனையே இல்லை. அவங்களுக்கு ஒரு லாங் ஆர்டர் கிடச்சிருக்கும், எனக்கும் ஒரு லாங் ஆர்டர் வச்சுருக்கோம். ஸோ எனக்கு இது எத்தனை போகிறதுல ஒன்றும் இல்லை, வெறும் 10 ரூபா தான். இது வேறு யாராவது எடுத்துன்னு போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 155 ரூபா இல்லை 160 கிடச்சிருக்கும். ஸோ அந்த விதத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆடியோ கேட்குதா இல்லையான்னு தெரில. ஏன்னா மைக்கை போட்டு ஒரு அழுத்திட்டேன், உள்ளே போயிடுச்சு. கேட்குதா இல்லையான்னு தெரில. ஷுவராக போயிட்டு தான் செக் பண்ணோம். நாங்கள் செக் ஆகலை. ஏன்னா அந்த ஸ்ட்ரீட்டில் நிற்கவும் இல்லை, ஸ்மெல்லு இருந்துச்சு அந்த ஸ்ட்ரீட்டில். ஸோ பார்ப்போம். ஆனால் ஃபுட்டு ஹோட்டலில் ஹைஜீனிக்காக இருந்தது. அந்த ஹோட்டலில் வேலை செய்கிற பையன் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்காது போல். என்னோடய ஃபோனை வாங்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கினேன். அது என்கிட்ட கேட்டாது யூடியூப்பை பற்றி எப்படி போதோ அதெல்லாம் கேட்டாது. நான் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொன்னேன். ஸோ பார்ப்போம் மக்கள். இன்றைக்கி எதுவும் சர்ஜ் எதுவும் போடலை. ஃபஸ்ட் ஆர்டர் எப்பயுமே கொடுக்குறீங்க, லாங் ஆர்டரா? ப்ரோ, ஃபஸ்ட் ஆர்டர் எப்பயுமே லாங்காக கொடுக்குறீங்க. மொதல் ஆர்டரை கொடுத்துட்டு அடுத்த ஆர்டரில் அதுக்கப்புறம் கொடுக்கவே மாட்டேறீங்க ஸ்விக்கி. ஸோ உங்கள்கிட்ட எப்படி சொல்லணும்னா, ஆரம்பம்லாம் நல்லா தான் இருக்குது, ஃபினிஷிங்கு தான் செஞ்சு விட்டுடுறீங்க.
நம்பவே முடியாது மக்களே. ஏன்னா மொதல் ஆர்டர் லாங்கு குத்துட்டாங்க. நேற்று மாதிரியே நான் சந்தோஷமாக போனேன்னு வச்சுங்களேன். நேற்று ஒரு ஆர்டர் தான் லாங்கு குத்திட்டு, அதுக்கப்புறம் என்ன செஞ்சிட்டிங்க நீங்கள். பார்த்தோன்னா காருங்க, அது பென்ஸ் பயணமாக அது பார்க்கவே செம்ம லக்ஸூரியஸாக இருக்குது. அதெல்லாம் வந்து மார்க்கமாக ஓட்டுறாங்க, இல்லை நம்ம மார்க்கமாக போகிறோமா ஒன்றும் புரியல. நான் அவ்வளோ பேசினு வந்து ஆடியோ கேட்குதான்னு கூட எனக்கு தெரியல. செக் பண்ணி பார்க்கணும். சிக்னல் விட்டாங்க. மக்களே ஒரு காமெடி பண்ணிட்டேன் மக்களே. என்னாச்சுன்னா, நாளைக்கு போட வேண்டிய ஷெடியூல் ஆல்ரெடி இன்றைக்கி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன். இன்னொரு வீடியோவும் இன்றைக்கே போஸ்ட் பண்ணிட்டேன். ஒரே டைமில் 2 வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் போய் சும்மா எதாச்சியாக பார்க்க தான் மெசேஜ் வந்தது 30 மினிட்ஸில் ப்ரீமியம் இதுன்ட்டு. என்னடா இது மெசேஜ் வருதுன்னு போய் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது வீடியோ வந்து பப்ளிஷ் ஆகிடுச்சுன்னு. பகீராகிடுது. ஐயோ கஷ்டப்பட்டு போய் எடுத்தது. உடனே நான் போய் ஷெடியூல்லாம் மாற்றிட்டேன். ஸோ எந்தளவு அது வியூஸ் போகுமான்னு தெரியல. அந்த மாதிரி செகண்ட் டைம் ஷெடியூல் மாற்றுற வீடியோஸ்லாம் எனக்கு வியூஸ் போனதே கிடையாது. வியூஸ் போகுமான்னு தெரியல. ரீஷெடியூல் பண்ணிட்டேன். பார்ப்போம் வியூஸ் போகுதா இல்லை போகலையான்னு என்னன்னு தெரியல. எல்லாம் ராங் வேலெல்லாம் எதிர்க்க வராங்க. எல்லாம் ஒரு மாதிரி மார்க்கமாக ஓட்டுறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல மக்களே, என்ன நடக்குது நம்ம ஊரில்ன்ட்டு. நாங்கள் இவ்வளோ டிராஃபிக்காக அதுக்கு இன்றைக்கின்னு பார்த்தேன். இன்றைக்கி வந்து புதன்கிழமையா வாழைக்கிழமையா புதன்கிழமையே இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது என்னன்னு தெரியல. மக்களே நேரத்துக்கு வந்து ஒரு பெரிய சம்பவமாக இருக்கும். பரவாயில்ல, யாருக்கும் எதுவும் அடி கிடையாது. எப்படியோ தப்பிச்சாச்சு. அவரும் மேலேயும் தப்பு சொல்ல முடியாது, என் மேலேயும் தப்பு சொல்லுவேன். நானும் ஹார்ன் வச்சுன்னு தான் வந்தேன். அவரும் ஏதோ ஒரு அர்ஜென்ட்டில் போகாது போல். ஸோ நம்ம யாரையும் தப்பு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா ரோடுனா ஆக்சிடென்ட்டுன்றது ஏதாச்சும் ஆகுது. ஆகுதுன்னு என்னை பெண்ணு இடிக்கணுன்ட்டு வரல, நானும் அது இடிக்கணுன்ட்டு போகல. ஸோ ஒன்றும் இல்லைங்க, இங்கே கிராஸ் தப்பிச்சிட்டோம். எவ்வளோ சேஃப்டியாக எல்லாமே எடுத்துகிட்டு போகாது பாருங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. நேரம் அந்த அக்கா நல்லா இடிச்சிருக்கும். ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்க. ஏன்னா சைடுலாம் பார்த்து அதுலேயும் ஓட்ட முடியாது. இதுக்காக சைடு தொங்க விட்டா கூட ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இப்படி வச்சுன்னு போகிறதுனால தான் இழுக்கும் போல். மக்களே இந்த ஆர்டர் எத்தனை எங்கே போனோன்னா பிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனோம். 15 கிலோமீட்டர் காட்டுச்சு அங்கேருந்து. பட் ஆனால் இங்கேருந்து காலாப்பட்டே 15 கிலோமீட்டருன்னு போர்டு இருக்குது. அது எந்த ஒரு இதில் 15 கிலோமீட்டருன்னு ஸ்விக்கி ஆப்பில் காட்டுதுன்னு தெரியலை. ஸோ போய் பார்த்தா தான் தெரியும் எத்தனை கிலோமீட்டரு அப்படின்ட்டு. சரி போவோங்க, ஏன்னா கொஞ்சம் குயிக்காகவே கொடுப்போம். இந்த ஆர்டரை குயிக்காக கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் உக்காஞ்சிக்கலாம். ஏன்னா ஒன்றும் ரேஷாக ட்ரைவ் பண்ணி ஒன்றும் ஆர்டர் அவங்க கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ இங்கே நம்ம இதை தான் ஆர்டர் ஓட்டுறது, அங்கே ஓட்டினா கூட ஏதோ கொஞ்சம் புண்ணியமாக இருக்கும். எப்படி சொல்கிறேன்னா, இங்கே அந்த 20 2 சிக்னல் தாண்டி போகணும், ஓகேங்களா? அந்த 2 சிக்னலில் ஜம்ப் அடிக்கிறதுக்குள்ளே போதும் ஆகிடும் டிராஃபிக்கு. ஸோ இதே அங்கேன்னு வச்சிங்களா ப்ராப்ளம் கிடையாது. டைம் எதுவாக அந்த 20 ஆர்டர் அங்கேயே கூட ஓட்டிகிட்டு டிராஃபிக் இல்லாமல் ஃப்ரீயாக ஓட்டிகிட்டு வரலாம். ஏன்னா முடியலைங்க, 20 ருபீஸ் ஆர்டராக கொடுத்து கஷ்டப்படுத்துகிறாங்க மக்களே. இப்போ ஒரு மனுஷனால் எவ்வளோ தான் 20 ரூபா ஆர்டர் கொடுக்க முடியும்? 4 கிலோமீட்ரு 20 ருபீஸ். ஓகே, நான் அதை அப்ரிஷியேட் பண்ணுறேன், அக்செப்ட் பண்ணுறேன். பட் ஆனால் எப்படி சொல்கிறதுங்க,
4 கிலோமீட்டருன்றது நம்ம ஊரில் சும்மா போயிட்டு வர்றது கிடையாது. 2 சிக்னல் இருக்குது தூண் மாதிரி, ஓகேங்களா? அந்த 2 சிக்னலை தாண்டி போகிறதுக்குள்ளேயே டைம் ஆகிடும். லாங் ஆர்டர் வச்சுருந்தாலும் அதே டைம் தான் ஆகுது, ஓகேங்களா? இதோ இந்த ஆர்டர் வச்சாலும், ஷார்ட் ஆர்டர் 20 ருபீஸ் ஆர்டர் வச்சாலும் இதே டைமிங் தான் ஆகுது. ஸோ எப்படி சொல்கிறேன், நான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். என்னென்னா, இங்கேருந்து அந்த 4 கிலோமீட்டர் எடுத்து ஃபுட்டு கொடுக்குறேன்னா குறைஞ்சது ஒரு 40 நிமிஷமாச்சு ஆகுதுங்க, ஓகேங்களா? 4 கிலோமீட்டர் நான் சொல்கிறது. எப்படி 40 நிமிஷம்னா, ஆர்டர் இடத்துல அசைன் ஆகுது. அது நம்ம ஒரு இடத்துல அந்த ரெஸ்டாரண்ட் போகிறோம், அங்கே போய் ஃபுட்டு வாங்குகிறோம். அங்கேருந்து அந்த சிக்னலை தாண்டி எடுத்துன்னு போய் கொடுக்கறதுக்கு 20 ருபீஸு 4 கிலோமீட்டர் உள்ளே இருந்தால், ஓகேங்களா? 4 கிலோமீட்டர் கம்மியாக இருந்துச்சுன்னா வெயிட்டிங் டைம் ஆட் ஆகாது. வெயிட்டிங் டைம் சப்போஸ் ஓவர் டைம் ஆச்சுன்னா கூட அதில் போக மீதி எவ்வளோ இருக்கோ அதுதான் வருமே வெயிட்டிங் டைமு. அதனால் இதுவே வந்து லாங் ஆர்டர்னா வெயிட்டிங் டைம் சார்ஜ் இருக்குது. தென் அது மட்டும் இல்லாமல் லாங் ஆர்டர் ஒன்று இந்த சைடு அடிக்குதுங்களா, இந்த சைடு எதுவும் சிக்னல் கிடையாது. அந்த சைடு அடிக்குதுங்களா, அந்த சைடு எதுவும் சிக்னல் கிடையாது. ஆனால் அந்த சைடு கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும். இல்லை ஸ்லிம்ஸில் அடிக்குதுன்னு வச்சுக்கலாம், பிம்ஸு கிடையாது, ஸ்லிம்ஸ் லட்சுமி நாராயணில் அடிக்குதுன்னா அதுக்கும் அந்த ஒரு சிக்னலை தாண்டி போகணும். ஆனால் அது லாங் ஆர்டருன்னாக்குள்ளே வெயிட் பண்ணி போகலாம். ஒரு குறிப்பிட்ட டைமிங் இருக்கும், அதெல்லாம் தாண்டி போகலாம். ஷார்ட் ஆர்டருன்னாக்குள்ளே இந்த 20 ருபீஸுக்கு அந்த 2 சிக்னலை தாண்டி போகிறதுன்றது ஒரு எப்படி சொல்கிறது, ஏர்னிங் வயசுலேயும் ஒன்றும் கிடையாது, நமக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகுது. ஷார்ட் ஆர்டரே வேணான்னு சொல்லலைங்க, ஓகேங்களா? ஷார்ட் ஆர்டரு வேணான்னு சொல்லலை. ஒரு நாளைக்கு ஒரு 10 ஆர்டர் நமக்கு அசைன் ஆகுதுங்க நைட் டைமில். அதில் ஒரு 4 ஆர்டர் லாங் ஆர்டரு, மீதி 7 ஆர்டர் ஷார்ட் ஆர்டரு. எப்படின்னா, ஷார்ட்டாகவே கொடுக்கக்கூடாது, இல்லை லாங்காகவே கொடுக்கக்கூடாது. ஒரு ஆர்டர் லாங் கொடுக்குறீங்களா, ஒரு ஆர்டர் ஷார்ட்டு, ஒரு ஆர்டர் லாங்கு, ஒரு ஆள் ஷார்ட்டு, அப்படி கொடுத்தனா செக் பண்ணுறாங்க போலீஸு. ஒரு ஆர்டர் லாங்கு, ஒரு ஆர்டர் ஷார்ட்டு அப்படி கொடுத்தாங்கன்னா களைப்பு இல்லாமல் வேலை செய்யலாம். ஏன்னா ஒரு ஆர்டர் ஷார்ட் எதுவுமே கொடுத்து அடுத்த ஆர்டர் லாங் வச்சா ஜாலியாக இருக்கும், போய் திரும்பி கொடுத்துட்டு திரும்பி ஷார்ட் வச்சு திரும்பி லாங் வச்சா ஜாலியாக இருக்கும் கொடுத்துட்டு வர. ஒன்று இல்லை லாங்காகவே அடிக்கும். எப்படின்னா, அங்கேருந்து இங்கே போயிட்டு வரோம், இங்கே நாங்கள் போனோம், அங்கே அப்படி இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கலாம், இல்லை ஷார்ட்டாகவே இருக்கும். ஸோ ரொம்ப கொடுமையாக இருக்குங்க, அதுதாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்படியே கொஞ்சம் இது ஒன்று அது ஒன்று, இது ஒன்று அது ஒன்று அப்படி கொடுத்தீங்கன்னா ஜாலியாக போய் நாங்கள் ஆர்டர் கொடுப்போம். இந்த மாதிரி தாங்க நாங்கள் எல்லா அடியும் இப்படி தான் எதிர்பார்ப்போம். ஏன்னா ஒரே லாங்காகவும் இருந்தாலும் பெட்ரோல் காலி ஆகிடும், ஓகேங்களா? ஒரு வாரத்துக்கு 1500 2000 போடுறேன்னா வெறும் லாங்காகவே கொடுத்தா ஏர்னிங்ஸ் வருங்க, ஓகேங்களா? ஏர்னிங்ஸ் வரும், வராதுன்னு சொல்லலை. பட் ஆனால் பெட்ரோல் காலி ஆகிடும், திரும்பி பெட்ரோல் போடுற போல் இருக்கும். வெறும் ஷார்ட்டாகவே கொடுத்தாலும் ஸ்ட்ரெஸ் ஆகிடும், தலைவலி வந்ததும் என்னடா இதுன்னு வேலை சலிச்சு போயிடும். ஸோ இதில் ஒன்று அதில் ஒன்று அப்படி கொடுக்க தான் நம்ம ஆசைப்படுறோம். ஸோ அந்த மாதிரி கிடைச்சிருந்தா நல்லாயிருக்கும். இப்போ எனக்கு வந்து ஒரு லாங் கிடைச்சிருந்தா ஒரு 2-3 ஆர்டர் ஷார்ட்டு, திரும்பி ஒரு லாங்கு, அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நோ ப்ராப்ளம். ஸோ பார்ப்போம் மக்களே எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா நம்ம எந்த கணக்கும் போட வேணாம். நம்ம ஒரு கணக்கு போட்டால் நமக்கு கணக்கு மேலே ஒரு கணக்கு போட்டு நமக்கு ஆர்டரே இல்லாமல் போயிடுது, ஏர்னிங்கே இல்லாமல் போயிடுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம எதுவும் கணக்கு போட வேணாம். கொடுக்குற ஆர்டரை ஒழுங்காக எத்தனை போய் கொடுப்போம், டெலிவரி ஒழுங்காக கொடுப்போம். ஸோ அவ்வளோதாங்க. டைம் ஆகுதுங்க, 7 ஆக போகுது. ஒன்று 13 நிமிஷம் இருக்குது 7 ஆக. லைட்டு வந்து போடணுங்க வண்டிக்கு. அது இந்த லைட் இருக்குது பார்த்தீங்களா, ஃபாக் லைட்டு, அது 2 வாங்கி போடணும்னு ரொம்ப நாளாக ஆசைங்க. ஏன்னா குத்துமதிப்பாக இந்த லைட் பதுக்காக அதெல்லாம் நம்ம வண்டியில், அதனால இந்த லைட்டை மட்டும் வச்சு குத்துமதிப்பாக ஓட்டிகிட்டு இருக்கேன். பார்ப்போங்க, ஏன்னா ஓவர் செலவாகிட்டே போகுது. அதனால் எல்லாத்தையும் கொஞ்சம் அப்படியே எல்லாத்தையும் ஒரே டைமில் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டேன். ஏன்னா செம செலவு. இந்த 2 மாதம் 3ஆவது மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. 3 மாதத்தில் கிட்டத்தட்ட எவ்வளோ செலவு பண்ணியாச்சுங்க, லட்சத்தெல்லாம் தாண்டி செலவு பண்ணியாச்சு நம்ம. ஸோ பார்ப்போங்க, எல்லாத்தையும் ஒரே டைமில் பண்ண முடியாது, போக போக ஒன்றும் பண்ணுவோம். ஏன்னா 2 லைட்டு போட்டால் உங்களுக்கு கொஞ்சம் விஷுவல் நல்லாயிருக்கும். நீங்கள் இப்போ இதோட பார்க்குறீங்களா, உங்களுக்கும் கொஞ்சம் தெளிவாக தெரியும். ஏன்னா எனக்கு கண்ணில் தெரியுற அளவுக்கு கோப்ரோவில் தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் விஷுவல் இருந்தால் உங்களுக்கும் தெரியும், வீடியோவை பார்க்கவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி, அதனால் பார்ப்போம். நெக்ஸ்ட் மந்த்து எண்டில் இல்லை அது போல் வாங்கி போட்டுடலாங்க.
இப்போதைக்கு எதுவும் கமிட்மெண்ட் வச்சுக்க விரும்பலை. கொஞ்சம் இப்போ தான் ஃப்ரீ ஆகிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வீக்கில் இருந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவேன். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஓட்டலாம். இந்த வீக்கோட கொஞ்சம் எல்லா தலைவலியும் முடிஞ்சிட்டு தான் நல்லாயிருக்கும். சுத்தமாக பிக்கப்பே இருக்க மாட்டேது மக்களே. பிக்கப்பு சுத்தமாக குறைஞ்ச மாதிரியோ ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா ஒரு மாதிரி த்ரோட்டில் கொடுத்தா கடைன்னு அடிக்குது. ஆனால் வந்து ஒரு ஃபோர்ஸாக போக மாட்டுது, விட்ட ஒரு ஸ்பீடுக்கு வந்து போக மாட்டுது. பட் ஆனால் பிக்கப் ஆகிடுது. ஒரு 60-70 போகிறோம்ல, அந்த மாதிரி டைமில் நல்லா பிக்கப் இருக்குது. அந்த ஒரு இனிஷியல் பிக்கப்பு எப்படி சொல்கிறது, இனிஷியலாக கொஞ்சம் கிடைக்குது. பட் ஆனால் இந்த செகண்ட் கியரில் ஸ்லோ பண்ணிட்டு ஏற்றுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டைமில் வந்து இனிஷியல் பிக்கப்புன்னுவாங்களா, அது சுத்தமாக இல்லை பைக்கில். மென்ஸ் ஹாஸ்டல் இதில் இப்போ என்ன கொடுமைன்னு வச்சிங்களா, எந்த ஃபுட்டு யாருக்கு தரணும்னு தெரியலை. ஏன்னா கேஓடி கிடையாது. அது கொடுத்தா அது எடுத்துன்னு வந்து ஐட்டத்தை கால்குலேட் பண்ணி தான் கொடுக்கணும். அது வழியே இல்லை. சரி பார்க்க போகுது. இப்போ இல்லை போகலாம்ல. மென்ஸ் ஹாஸ்டல் இந்த லெஃப்டில் இருக்குன்னு நினைக்கிறேன், ஷுவராக தெரில, போய் பார்ப்போம். இந்த ஆர்டருக்கு 157 ஏர்னிங்ஸ் வந்துருக்கு மக்களே. கேஓடி இல்லாததுனால ஃபுட்டை மாற்றி கொடுத்துருப்போம் மக்களே. கடைசியில் அவரே பார்த்து இல்லைங்க, நான் ஆர்டர் பண்ண ஐட்டம் நிறையா இருக்கும், ஸோ இது கிடையாதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டாரு. இப்போ இன்னொரு ஆர்டர் அந்த டெலிவரி பண்ண பர்சனுக்கோசம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். வந்து சீக்கிரமாக ஃபுட்டு வாங்கிட்டா நல்லாயிருக்கும். ஏன்னா ஓவர் டிலே ஆகிடுச்சு. மக்களே 2 ஆர்டர் சேர்த்து மொத்தமாக நமக்கு வந்து 167 ருபீஸ் வந்துருக்கு. பட் ஆனால் கொஞ்சம் டிலே பண்ணிட்டேன். ஃபுட்டையும் மாற்றி கொடுத்துருப்பேன். ஃபைனலி எனக்கு கொடுக்கலை, அவங்களே பார்த்து வாங்கிக்கினாங்க. ஸோ கேஓடி கொடுக்காமல் இருக்கிறதுனால இது ஒரு ப்ராப்ளம் வரும். மோஸ்ட்லி அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல எழுதி வாங்கிடுவாங்க. என்னால் அங்கே ஏதோ ஃபெசிலிட்டி கிடையாது, அதனால் வாங்க முடியல. ஸோ நம்ம ஜோனுக்கு போவோம். வேறு ஏதாவது ஆர்டர் வச்சா கண்டினியூ பண்ணுற மக்களே. சொன்ன மாதிரி இந்த லொக்கேஷனில் ஒரு ஆர்டர் வச்சுருக்கு. பக்கத்து ஏரியில் தாங்க போய் கொடுக்கணும். ஆனால் 38 ருபீஸ் அசைன் ஆகிருக்கு. இதுக்கு தான் நான் இங்கே ஓட்டணும்னு சொன்னேன். அப்படின்னாலே தெரியும் இங்கேருந்து இங்கே தான் போய் கொடுக்கணும். பட் ஆனால் இது எப்படி காட்டுது பாருங்க மேப்பில், இவ்வளோ தூரம் சுற்றின்னு காட்டுது பாருங்க. இப்படி போயிட்டு வரணும். ஆனால் நமக்கு அப்படிலாம் அவசியமே கிடையாது, பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து 38 ரூபா. இந்த 38 ரூபாய்க்கு நம்ம ஊரில் கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டருக்கு மேலே போகணும் இந்த 38 ரூபாய்க்கு. ஸோ இதுதான் இந்த ஜோனில் ஒரு பெனிஃபிட்டு. நான் 168 ருபீஸ் ஏர்ன் பண்ணியிருக்கோம். இந்த ஆர்டர் 38 ருபீஸு. அப்படியே இங்கே 200 பார்த்துடுவோம். ஃபுட் ரெடி ஆகிடுச்சு. 205 பார்த்துருக்கோம்மா இன்றைக்கி. இந்த ஆர்டர் அசைன் ஆன டைமிங்கை பாருங்கள். டைமிங் தெரியல, பட் ஆனால் 14 மினிட்ஸ் தான் ட்ராவல் டைம் காட்டுது பாருங்கள். 7.5 கிலோமீட்டர் காட்டுது. பட் ஆனால் 14 நிமிஷத்தில் கொடுத்தன்னு காட்டுது. அதான் 7:23 அசைன் ஆகிருக்கு ஆர்டரு. இது பாருங்கள், 7:23 இந்த ஆர்டர் அசைன் ஆகிருக்கு. 7:37 கொடுத்துட்டோம். மிஞ்சி போனால் 10 நிமிஷம் தான் நமக்கு ஆகிருக்கு. ஆனால் அதுக்கே 38 ரூபா. ஒரு ஜோனில் இது தாங்க ப்ளஸ் பாயிண்ட்டு. எப்படின்னா நடுவில் வந்து டிவைடர்லாம் இருக்கும், அதனால் வந்து பூந்து போகிற மாதிரி வழி இருக்கும். பட் ஆனால் வந்து அது மேப்பில் காட்டாது, அதனால் சுற்றி போயிட்டு வர மாதிரி தான் காட்டும். அதனால் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிட்டால் கரெக்டாக வெறும் ஒரு கிலோமீட்டர் கூட இருக்காது. ஆனால் அதுக்கே வந்து நமக்கு வந்து எவ்வளோ வந்திருக்குன்னா 38 ரூபா வந்திருக்கு. ஸோ ஹாப்பிங்க. இங்கேயே இருக்க போகிறேன், இங்கேருந்து ஆர்டர் பார்க்க போகிறேன். இங்கே முடிச்சுட்டு ஒரு 10 மணிக்காக தான் இங்கேருந்து நான் வெளில கிளம்பலான்னு இருக்கேன். பார்ப்போம், ஒரு 1/2 hour நிற்பேன். 1/2 hour ஏதாவது ஆர்டர் இருந்துச்சுன்னா இங்கே இருப்பேன், அப்படின்லாம் கிளம்பிடுவேன். ஆர்டர் ஃப்ளோ இருந்துச்சுன்னா நான் ஒரு 10 மணிக்கு மேலே தான் கிளம்புவேன். மக்களே திரும்பவும் ஒரு ஆர்டர் அசைனாக இருக்குது 23 ரூபாய்க்கு. போகிற வழியில் தான் இருக்குது. இது நாங்கள் ஃபேஸ் வெரிஃபிகேஷன் கேட்குதுங்க, ஃபோட்டோ எடுப்போம். இதுதான் ஃபோட்டோ எடுக்கணும்.
இது எப்படின்னா நம்ம லொக்கேஷன் சைடு காட்டுதுங்க ஓகேங்களா. இது ஒரு எம்மாங்குப்பம் இருக்குங்க, பொம்மையார் பாளையெல்லாம் தாண்டி காட்டுது. இங்கேயே ஓட்டலான்னு நினச்சேன். இப்போ போய் கொடுத்துட்டு திரும்பியும் வரலாமா இல்லை அங்கேயே ஓட்டலாமா ஐடியாவே இல்லை. மக்களே, இந்த ஆர்டருக்கு கரெக்டாக நமக்கு 24 rupees ஏர்னிங்ஸ் வந்துருக்கு. ஒரு நல்ல ஏர்னிங்னே சொல்லலாம். ஸோ திரும்பவும் இதே ஜோன்லேயே ஓட்டுவோம், பார்ப்போம் எந்தளவு ஆர்டர் இருக்குன்ட்டு. மக்களே 38 ரூபா ஆர்டர் இருக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜிக்மது உள்ளே காட்டுது. லொக்கேஷன் இது ரெஸ்டாரண்ட் லொக்கேஷன் வந்துட்டேன். இதே 38 ரூபா தான் எவ்வளோ ஈஸியாக இது பண்ணுவேன். ஆனால் இந்த 38 ரூபாய்க்கு நான் படுற பாடம் மட்டும் பாருங்கள், சிரிப்பாக இருக்கும் சத்தியமாக. ஏன்னா உள்ளே போகிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடும் அந்த டிராஃபிக்கில். ஸோ கரெக்டாக மணி 8:30 ஆகுது. 230 ஏர்ன் பண்ணியிருக்கோம். 4 ஆர்டர் பார்த்துருக்கோம். 2.5 மணி நேரம் லாகின்னு. பரவாயில்ல, கொஞ்சம் நல்லாவே போகுது. அப்படியே போச்சுன்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ டெலிவரி கொடுத்தாச்சு எப்படியோ ஃபைனலாக. இதுக்கான ஏர்னிங்ஸ் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்ப்போம். ரொம்ப பெரிய அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. எனக்கு கரெக்டாக 20 rupees ஆர்டர் வச்சுருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 9:40 ஆகுது. 20 rupees ஆர்டர் வந்து லோக்கல் ஆர்டர் தான். மொத்தமாக இது வரைக்கும் நம்ம 310 தான் ஏர்ன் பண்ணியிருக்கோம். பரவாயில்ல, நேற்றை விட ஏதோ கொஞ்சம் நல்லா இருக்குது, டிராஃபிக் இல்லை. இந்த ஆர்டருக்கு 20 rupees கொடுத்துருக்காங்க. நாங்கள் டான்ஸ் ஆடுறது லிஃப்ட்டு ஒரு டவர் கிடைக்கல மக்களே. 312 ரூபா பார்த்துருக்கேன். 7 ஆர்டர்ஸ் 4 மணி நேரம் லாகின்னு. இந்த வாரம் மொத்தமாக 870 ரூபா பார்த்துருக்கோம். மக்களே, நம்ம இது கோல் நல்லா தான் போயிட்டு இருக்கு. நல்லா போகணும்னு வேண்டிக்கோங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் என்னோட ஏர்னிங்ஸ் இது தான். மணி கரெக்டாக 10 போகுது. ஸோ இதை ஆர்டர் கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். 20 rupees ஆர்டர் அசைன் ஆகிருக்கு மக்களே. எங்கன்னு கேட்டிங்கன்னா கூல்கேட்டில் 20 rupeesன்றது கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் தெரியுது. பாருங்கள் எம்மா தூரம் போகணுன்ட்டு. ஸோ பார்த்துக்கலாம் மக்களே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எங்கன்னு பார்த்தீங்கன்னா தவளகுப்பம் போனோம். அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 88 rupees. இந்த ஆர்டருக்கு வந்து 88 rupees அசைன் ஆகிருக்கு. டைம் கரெக்டாக 11 மணி ஆகுது. இந்த ஆர்டரை கொடுத்துட்டு வரத்துக்குள்ளே 11:30 ஆகிடும். அநேகமாக இந்த ஆர்டரை முடிச்சுட்டு லாக் அவுட் பண்ணிவிடுவோம் மக்களே. கரெக்டாக இன்றைக்கான ஏர்னிங்ஸ் இது வரைக்கும் எவ்வளோ பார்த்துக்கோன்னா 339 ரூபா. ஓகேங்களா, 340 ரூபா பார்த்துருக்கேன். 5.25 மணி நேரம் லாகின்னு. 8 ஆர்டர் பார்த்துருக்கேன். ஓகேங்களா, ஸோ பரவாயில்ல. இன்றைக்கி ஆர்டர் ஏர்னிங்ஸு கொஞ்சம் இருந்துச்சு, ஓரளவு பரவாயில்ல. இந்த வீக்கை கம்பேர் பண்ணக்குள்ள இந்த 3 நாளில் இன்றைக்கி ஒரு நாள் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மொத்தமாக எவ்வளோ இது வரைக்கும் பார்த்துருக்கோன்னா 896 ரூபா, அதான் 900 பக்கம் பார்த்துருக்கோம். 900 பார்த்துருக்கோம் மக்களே இந்த வாரம் இது வரைக்கும். ஃப்ளோட்டிங் கேஷ் வந்து 1300 ரூபா இருக்குது. ஒன்றும் ஃபஸ்ட்டு இன்சென்டிவ் முடிக்க எவ்வளோ வேணும்னா 1500 இன்சென்டிவ் முடிக்க ஒன்று 626 ரூபா தேவை. ஸோ நாளைக்கு வந்து முடிச்சிடலாம். இன்றைக்கி முடிச்சேன்னா அப்படியே நாளைக்கு ஒரு 500 இருக்கும். இந்த வாரம் ரொம்ப டல்லாகவே இருக்குது. ஒன்றும் அந்தளவுக்கு ஆர்டர் ஃப்ளோவும் இல்லை, ஆர்டரும் இல்லை. ஓவர் நைட் கண்ணு முழிச்சும் ஓட்டலை. ஏன்னா ஓவர் நைட் நம்ம கண்ணு முழிச்சு ஓட்டணும்னு வச்சுக்கலாம், இவன் வந்து வேலையிலே இருக்கான் அப்படின்ட்டு நம்மளை காக்க வச்சாலும் வைப்பாங்க. ஸோ லீவ் எடுத்துருக்கணும். இந்த வாரம் வந்து பீக் அவுட் பண்ணியிருக்கணும், பண்ணலை. ஏன்னா தொடர்ந்து வேலை செய்யக்கூடாது. தொடர்ந்து வேலை செஞ்சோன்னா அந்தளவுலாம் ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க, விட்டு காமிப்பாங்கன்னு பார்த்தீங்களா, விட்டு பிடிக்கிறது. ஸோ அந்த மாதிரி தான் விட்டு பிடிக்கணும். ஒரு வாரம் பீக் அவுட் பண்ணால் அடுத்த வாரத்துலேருந்து நல்லாயிருக்கும் ஆர்டரு. ஸோ நான் இந்த வாரம் தொடர்ந்து ஓட்டிட்டேன் லோன் இருக்கிறதுனால. நெக்ஸ்ட் வீக் வந்து பீக் அவுட் பண்ணிவிடுவேன். நெக்ஸ்ட் வீக் ஓட்ட மாட்டேன், பார்ப்போம். ஓட்ட மாட்டேன்னா நம்ம தான் சேலஞ்ச் பண்ணியிருக்கோம்ல, அதை மறந்தே போயிட்டேன். ஓட்டி தான் ஆகணும். ஸோ ஓட்டலாம் மக்களே. அதுனா 3500 இன்சென்டிவ். 3500 தான் முடிச்சா கூட 5000 வரும். அந்த ஒரு இன்சென்டிவ் வச்சு பார்க்கலாம். 7000 தான் ஓட்டணும்னு இல்லை, முடிஞ்ச அளவுக்கு ஓட்டுவோம். ஓட்டினா வரப்போகுது ஏர்னிங்ஸு. சவுண்டு கேட்ட மாதிரி இருந்துச்சு. டே பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாகவும் இல்லை, ரொம்ப அமோகமாகவும் இல்லை, ஓரளவு மாடரேட்டாக இருந்ததுங்க. எனக்கு இதுதான் ஒன்றுனா, நேற்று பார்த்த ஏர்னிங்ஸாக நேற்றை விட என்ன எக்ஸ்ட்ரா 100 ரூபா பார்க்கணும்.
ஓகேங்களா. அந்த ஏர்னிங்ஸ் தான். பட் ஆனால் ப்ரெஷர் இல்லாமல் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக ஓட்டினேன். அதுதான் எனக்கு முக்கியமே. எனக்கு ஏர்னிங்ஸ்லாம் வந்து காசுலாம் வந்து அப்பாற்பட்டது தாங்க. மன நிம்மதியாக செய்யணும் எது செஞ்சாலும். அது ஒரு மன நிம்மதி இன்றைக்கி இருந்துச்சு, இது வரைக்கும் இருந்துச்சு. எங்கேயோ வாயை தந்து இதுக்கிறதும் போயிட போகுது. இது வரைக்கும் கொஞ்சம் அந்த ஒரு மன நிம்மதி இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி எனக்கு டே ஒன்றும் பெருசாக இல்லை. கஸ்டமர்கிட்டே எதுவும் ப்ரெஷர் கிடையாது. போகிற இடத்துலலாம் ஃபுட்டு கொஞ்சம் குயிக்காகவே கொடுத்துட்டாங்க, எங்கேயுமே டிலே பண்ணலை. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி எனக்கு மன நிம்மதி கிடைச்சிது. அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. நம்ம வீடியோஸை பற்றி பேசணுன்னா வீடியோஸுக்கு இப்போ கொஞ்சம் ரீச் கிடைக்கிது. இது இன்னும் நல்ல ரீச் கிடைக்கணும். இப்போ தான் ஒருத்தவங்களா பார்த்துட்டு கமெண்ட்லாம் பண்ணுறாங்க. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குங்க. எப்பயும் சொல்கிற போல தான். இந்த ஆர்டரை கொடுத்துட்டு மொத்தமாக எவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்துருக்கு அப்படின்றத நான் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா 1200 வாட்ச் ஹவர்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா. 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருந்தால் தான் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம், அதாவது கிரியேட்டர் ப்ரோக்ராமில் நம்மளால் வந்து ஜாயின் பண்ண முடியும். அப்படி பண்ணால் தான் நம்ம சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகும், போடுற வீடியோஸ்க்கு ஏர்ன் பண்ண முடியும். இப்போ நம்மக்கிட்ட 1200 இருக்குங்க. இன்னும் வந்து எவ்வளோ வேணும்? 2800 வேணும். 2800 வாட்ச் ஹவர்ஸ் இன்னும் கிடச்சிதுன்னா நம்ம வந்து அந்த லிஸ்ட்டுக்கு, அந்த ப்ரோக்ராமுக்கு நம்ம எலிஜிபிள் ஆகிடுவோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நான் போடுற வீடியோ ஃபுல் டெடிகேஷனாக உங்களுக்காக தான் போடுறேன். ஓகேங்களா. ஒவ்வொரு இடத்துலையும் எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி ரெண்டு பண்ணுறதுக்கே டைம் ஆகும். ஏன்னா சின்ன வீடியோ நினச்சா போட்டு போயிடலாம். இதுக்காக டக்குன்னு ஆர்டர் பார்க்கறத மட்டும் கட் பண்ணி போட்டுடலாம். சரி, நம்ம ஃபேஸ் பண்ணுற இது எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும். அதுக்காக தான் வந்து ஃபுல் வீடியோவாக லென்த்தாக போடுறோம். ஸோ நீங்கள் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ முழுசாக பாருங்கள். ஏன்னா முழுசாக பார்த்தா தான் எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் ஏறும். அப்படி முழுசாக பார்க்க நம்ம வீடியோ ரெக்கமெண்டேஷன்லேயும் வரும், 4 பேருக்கு ரீச் ஆகும். பார்க்குற கொஞ்சம் பேர் முழுசாக பாருங்கள். அதுதான் என்னோடய வேண்டுகோள். அப்படி பார்த்தா தான் வாட்ச் ஹவர்ஸ் எதுவும் சேனல் ரீச் கிடைக்கும், சிடியாவது இம்ப்ரூவ் ஆகும். ஸோ சொல்லணும்னு தோணுச்சு மக்கள். இல்லை எதுவும் தப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வீடியோ பார்க்குறவங்க, ஏன்னா நான் உங்களுக்காக தான் மெனக்கெட்டு போடுறேன், கஷ்டப்பட்டு போடுறேன். சில விஷயத்தெல்லாம் எடுக்க முடியாத சில விஷயத்தெல்லாம் நான் எடுத்து போடுறேன். அப்படி இருந்தாலும் நீங்கள் பாருங்கள். விஷயத்தை காட்டுறேன். அப்படியே திரும்பி நிமிஷம் லெஃப்ட் சைடில் பாருங்களா. அப்படியே அந்த நிலா வெளிச்சம் அந்த தண்ணியில் பார்த்து ஆற்றுல பார்த்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, பட் ஆனால் பார்க்கவே செமையாக இருக்குங்க. நாம இருக்குது. நம்ம இதெல்லாம் பார்க்க உண்மையாக சொல்லணும்னா கொடுத்து வச்சுருக்கணுங்க. ஏன்னா சில ஊரில் எந்த ஒரு இதுவுமே இருக்காது, ஆறு இருக்காது. இப்போ சென்னையில் எடுத்துக்கினா கடல்கிட்ட போய் பார்க்கலாம், ஆற்றுக்கிட்டையும் போய் பார்க்கலாம். ஆனால் இப்போ பாண்டிச்சேரியிலையும் எந்த ப்ராப்ளம் கிடையாது. இப்போ இன்னும் சில ஊர் ஆறே இல்லாத ஊர்லாம் இருக்குது. ஓகேங்களா. வெறும் நிலப்பரப்பு மட்டும் கொண்ட ஒரு ஊர்லாம் இருக்கும். அங்கெல்லாம் போய் இதெல்லாம் பார்த்தாங்கன்னா சத்தியமாக ரொம்ப எக்ஸைட் ஆவாங்க. இதெல்லாம் இவ்வளோ பெரிய விஷயம்லாம் இருக்குது, இதெல்லாம் இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் இருக்குதுன்னு பார்த்து எக்ஸைட் ஆவாங்க. இப்போ நம்ம எப்படின்னா, நம்ம ஊரில் வந்து மவுண்டெயின்ஸ் எல்லாம் கிடையாது. ஒரு ஹில் ஸ்டேஷன் போனால் நம்ம எக்ஸைட் ஆவாங்கல்ல, அங்கே இருக்க கிளைமேட்டை பார்த்து, அங்கே இருக்க லைஃப் ஸ்டைலை பார்த்து நம்ம வந்து எக்ஸைட் ஆகுறோம். அதுபோல தான் அவங்களும் இதெல்லாம் பார்த்து அவங்க எக்ஸைட் ஆவாங்க. நமக்கு ஆனால் இதோட அருமை தெரியாது. என்ன நினைப்போம், இதெல்லாம் அப்படியே பார்க்க விட மாட்டோம், அப்படியே நம்ம போவோம். ஆனால் அவங்களுக்கு இதோட அருமை தெரியும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, என்ஜாய் எவ்ரி மொமெண்ட்ஸ். ரோடு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குங்க. கூகுள் மேப் அப்படியே ஸ்டெக் ஆகிடுச்சு ஒரு செகண்டு. மக்களே, இன்னும் 3 கிலோமீட்டர் இருக்குது லொக்கேஷனுக்கு.
லொக்கேஷன் போயிட்டு ஏர்னிங்ஸ்க்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா 88 ருபீஸ் இருக்குது. அந்த லொக்கேஷனுக்கு நான் 200 போயிருக்கேங்க சர்ஜி டைமில். அந்த நைட்டு சர்ஜி டைமில் போயிருந்தேன். நியூ இயர் அன்றைக்கெலாம் 100 ரூபா சர்ஜி போட்டாங்க பாருங்க. அந்த 100 ரூபா சர்ஜியில் எனக்கு அடித்த எல்லா ஆர்டரும் லாங்கு தான். ஓகேங்களா, ஒவ்வொரு ஆர்டரும் 200, 250, 300 நினச்சி பாருங்களா. 2700 ஓட்டினேன், 2700, 2900 ஓட்டினேன் நியூ இயர் அன்றைக்கி. கரெக்டாக நம்ம 5000 ஓட்டுவோம் பார்த்தீங்களா, 3500 வரைக்கும் தான் அதிகம் ஓட்டியிருந்தேன். கரெக்டாக நியூ இயர் சர்ஜி ஆரம்பிக்கவும் நான் அந்த 1500 நைட்டே ஓட்டி முடிச்சிட்டேன், விடியகாலத்தில் 3 மணிக்கெலாம். அப்போ பார்த்துங்களா எந்த அளவு ஆர்டர் இருந்ததுக்கு ஃப்ளோ அன்றைக்கி, எந்த அளவு நமக்கு சர்ஜி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபஸ்ட்டுலாம் அப்பப்போ சர்ஜி வருதுங்க. அந்த கிரிக்கெட் பீரியடு, ஐபிஎல் பீரியட் அப்போலாம் செம்ம சர்ஜிங்க ஓப்பனாக சொல்லணுன்னா. ஐபிஎல்லுன்னு பாருங்க, அந்த இந்தியா வேர்ல்டு கப்பா ஏதாவது சம்திங் நடந்தது, செம்ம சர்ஜிங்க. இந்தியா மேட்ச்னாலே சர்ஜி வந்துதுங்க. இப்போ சர்ஜின்றதே சண்டேயில் மட்டும்தான் வருது. சர்ஜிக்காக தான் வெயிட் பண்ணுறேன். சர்ஜி இருந்துச்சுன்னா நினச்சி பாருங்களா, ஒரு ஆர்டருக்கு வந்து 20 ருபீஸ் போதும். இதே 20 ருபீஸ் சர்ஜி போனாங்கன்னா 40 ருபீஸ் டபுளாக வரும்ல. சர்ஜி இருக்கிற டைமில் லோக்கல் ஆர்டர் ஓட்டணும். லோக்கல் ஆர்டர் ஓட்டி ஏர்ன் பண்ணிவிட்டு சர்ஜி முடிகிறப்போ லாங் அடித்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் சர்ஜி எல்லாம் எதிர்பார்ப்போமே நாங்களாம். ஸ்ரீனிவாசா டவுன்ஷிப் வந்துட்டோம். அதோ அணுகுதாக்கா, அதோ கிட்ட வந்துட்டாங்க. அங்கே உள்ளே போன உடனே வாட்ச்மேன் செக் பண்ணுவாங்க, வண்டி நம்பரு எல்லாமே கேட்பாங்க. அதெல்லாம் கொடுக்க வேண்டியதுதான், கொடுக்கறது அவங்க கடமை. ஏன்னா அது அவங்க வேலை. நமக்கு எப்படி இது நமக்கு வேலையோ அதே மாதிரி அவங்களுக்கு அது வேலை. ஸோ அவங்கள பகச்சிக்கக்கூடாது. ஏன்னா அவங்களும் வந்து நம்மளை மாதிரி நைட்டு முழுக்க கண் முழிச்சு பாத வண்டியெல்லாம் என்ட்ரி போட்டு எல்லா வேலையும் அவங்க பார்க்குறாங்க. ஏதாவது ஒன்று ஆகிடுச்சுன்னா நாளைக்கு அவங்கள தான் பிடிச்சி கேட்பாங்க. எல்லா இதுவும் ஏன் யாரை கேட்டு விட்டீங்க, ஏன் நம்பரை நோட் பண்ணல, எல்லாமே அவங்கள தான் கேட்பாங்க. ஸோ அவங்களெலாம் பகச்சிக்கூடாது, அவங்கள திட்டவும் கூடாது. ஒரு சிலர் வந்து ஹார்ஷாக பேசுவாங்க அவங்க. ஏன்னா அவங்களுக்கு பாவங்க, காலையிலேருந்து எல்லாத்துக்கிட்டையும் கூப்பிட்டு வண்டி நம்பர்லாம் வாங்கி அவங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ அதனால் அவங்க வாய்ஸ் அப்படி ஹார்ஷாக மாறி இருக்கும். அதனால நம்ம போய் அவங்ககிட்டலாம் கத்தக்கூடாது. ஏன்னா நானே ஒரு சில டைமில் கத்திருக்கேன், அதெல்லாம் ரொம்ப தப்பு. அணுகுதாக்கா வந்துட்டோம். மக்களே கரெக்டாக இன்னும் எவ்வளோ பார்த்துருக்கோன்னா 423 ரூபா, 423 ருபீஸ் பார்த்துருக்கோம். 7 ஆர்டரு பார்த்துருக்கோம், 6 ஹவர்ஸ் லாகின்னு. இந்த வீக் மொத்தமாகவே 980 ரூபா பார்த்துருக்கோம். இன்னும் 1000 கூட பார்க்கல. இன்னத்துக்கெலாம் வந்து ஒரு 1500 மேலே முடிச்சிருப்போம். சரி பரவாயில்ல, பார்த்துடலாம், அது ஒன்றும் விஷயம் கிடையாது. இன்னும் நம்மளோட 3500 அமௌண்ட்டு ரீச் பண்ண இன்னும் 2500 வேணும். ஓட்டி இல்லைங்க, அது 2 நாளாக ஓட்டி இல்லை, அது ஒன்றும் மேட்ரு கிடையாது, சால்ட்டு மேட்ரு தான் அது. இந்த ஆர்டர் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. இந்த ஆர்டருக்கு 84 தான் கொடுத்தாங்க. மனசு கஷ்டமாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் பார்த்துக்கலாங்க. டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 23, 24, 11:30 தான் ஆகுது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழித்து லாக் அவுட் பண்ணிக்கலாம். கரெக்டாக நம்ம வீட்டுக்கு போகிறப்ப கரெக்டாக லாக் அவுட் பண்ணிக்கலாம். ஒன்று 541 ரூபா பார்க்கணும். 541 ரூபா பார்த்தோன்னா 115 தான் இது கிடைக்கும், இன்சென்டிவ் கிடைக்கும். மக்களே, சதீஷ் ஆகிய நான் இன்றே மொத்தமாக இந்த வாரம் 980 ரூபாய் 980 முடித்த கையோடு வீடு செல்கிறேன். உங்களுக்கு மேற்கொண்டு ஏதோ சில கேள்விகள் இந்த வேலையை பற்றி உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். எனக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறேன். தெரியலன்னா யார்கிட்டே கேட்டாச்சும் சொல்கிறேன். திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நான் வந்து பார்ட் டைம் ஒர்க் பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், ஃபுல் டைமுக்கு சொல்லலை. ஏன்னா எனக்கு ஃபுல் டைம் பற்றி தெரியாது, அதனால் நான் பார்ட் டைம் பற்றி சொல்கிறேன். 8 மணிலேருந்து கரெக்டாக 8 மணிலேருந்து நைட்டு 11:30 மணி வரைக்கும் லாகின்ல இருக்கணும். நடுவில் ஒரு செகண்ட் போனால் கூட இது வராது, இன்சென்டிவ் வராது. ஓகேங்களா? மேபி நடுவில் வந்து ஒரு 15 நிமிஷம் நீங்கள் பிரேக் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? கரெக்டாக 15 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கலாம். அப்படி பிரேக் எடுத்திங்கன்னா 12 வரைக்கும் வேலை செய்யணும்.
இல்லை 11:45 வரைக்கும் வேலை செய்யணும். அவங்களுக்கு என்னன்னா 3.5 மணி நேரம் திங்கக்கிழமை கரெக்டாக திங்கக்கிழமைலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் 8 to 12 இந்த டைமிங்குள்ளே 3.5 மணி நேரம் நம்ம வந்து பீக் அட்டன் பண்ணால் போதும். ஓகேங்களா? அதுவே சனி ஞாயிறுனா 3.25 மணி நேரம் இருக்கணும். அதே 8 to 12 ஓகேங்களா? 3.25 மணி நேரம் இருக்கணும். கரெக்டாக 11:45 கூட நீங்கள் லாக் அவுட் பண்ணலாம். 11:45 லாக் அவுட் பண்ணோன்னா இன்சென்டிவ் வராது. ஓகேங்களா? 11:46 தான் பண்ணணும். அந்த 45ன்றதை அவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. நம்ம 46 பண்ணால் தான் கரெக்டாக 3 மணி நேரம் 45 நிமிஷம் கணக்கு வரும். 45க்கே நீங்கள் பண்ணிங்கன்னா 44 நிமிஷம் தான் கணக்கு வரும். ஸோ இன்சென்டிவ் மிஸ் ஆகிடும். இன்சென்டிவ் மிஸ் பண்ணுறோன்னா அதுக்கப்புறம் அதை ரீக்ளைம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நம்ம ஃப்ளீட் மேனேஜரை வந்து கான்டாக்ட் பண்ணணும். அவங்க பிஸியாக இருப்பாங்க. ஸோ அது ரொம்ப கஷ்டம். நடக்காத கதைன்னு சொல்லிட்டு போயிடலாம். நம்மளே ஹெல்ப்பில் போட்டால் கூட சொல்லுவாங்க, 1 நிமிஷம் சார் நீங்கள் லாக் அவுட்டில் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு நடந்துருக்குங்க. வேலைக்கு போனால் வாரம் கிடையாது, ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுல. அதுக்கு அர்த்தம் 1 மாதம் வேலைக்கு போகிறேன். வாரம் என் ஃப்ரெண்டு சொல்கிறான், 11:30 லாக் அவுட் பண்ணிடலான்டான்னு சொல்கிறான். சரி அவன் சொன்னானே அவன் பேச்சு கேட்டு நான் லாக் அவுட் பண்ணேங்க. கரெக்டாக 11:30 லாக் அவுட் பண்ணேன். அந்த வாரம் 545 தான் பார்த்தேன் இன்சென்டிவு. ஓகேங்களா? 2800 தான் பார்த்தா 545 தான் கொடுப்பாங்க. பட் ஆனால் அந்த டைமில் எனக்கு 20 rupees ஆடுதுன்றதுனால அந்த 545 தான்றதே பெரிய அமௌண்ட்டாக இருந்துச்சு. ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு 1 நிமிஷம் நீங்கள் முன்னாடியே நீங்கள் லாக் அவுட் பண்ணிட்டீங்க சார், ஸோ அதனால உங்களுக்கு இன்சென்டிவ் கட்டு சார். நாங்கள் எனக்கு என்ன பேசுறதுனே தெரில. செகண்டு 1 நிமிஷம் இல்லை. ஏன்னா நான் வந்து 8 மணினா கரெக்டாக 8 மணிக்கெலாம் லாகின் பண்ண மாட்டேங்க. 8 மணினா நான் 6 மணிக்கே லாகின் பண்ணுற ஆள். 6 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் ஓட்டுவோன்னு வச்சிங்களேன். அவன் சொன்னான்ற அவன் பேசி கேட்டு 11:30 மணிக்கெலாம் லாக் அவுட் பண்ணேன். கிட்டத்தட்ட அவ்வளோ நேரம் ஓட்டி, தினைக்கும் அத்தனை மணி நேரம் ஓட்டி ஒரு யூஸே இல்லாமல் போயிட்டு பாருங்க. அந்த 1 நிமிஷத்துனால அவ்வளோ மணி நேரம் உழைப்பு. அதுதான் சொல்லுவேன். போனால் போகட்டும், 6 மணிலேருந்து லாகின் பண்ணுற நம்ம அந்த கடைசி ஒரு அரை மணி நேரத்துக்கு பால் மாறணும்னு வச்சிங்களேன், சத்தியமாக இன்சென்டிவ் போயிடும். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இருங்க, 12 மணி வரைக்குமே இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு டவுட்டாக இருந்தது, நடுவில் ஏதோ உங்களுக்கு தெரியாமல் லாக் அவுட் ஆகிடுச்சுன்னா லாகின் ஹிஸ்ட்ரி பாருங்க. சரி, அதை பார்த்து உங்களுக்கு எதாவது குழப்பமாக இருந்துச்சுன்னா யோசிக்காமல் 12 மணி வரைக்கும் இருங்க. 12:01 லாக் அவுட் பண்ணுங்கள். ஒன்றும் ஆகிடாது. அரை மணி நேரத்தில் மிஞ்சி போனால் ஆர்டர் கொடுப்பாங்க, அப்படின்லாம் கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தாங்கன்னா பாருங்கள், ஏன்னா ஆர்டர் பார்க்க தான் வேலைக்கு வரும். சரி, கொடுக்கலன்னா கம்முன்னு இருங்க, ஏதாவது கொசு கடிக்காத அதமாக பார்த்து உக்காதுங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷனுங்க. ஆனால் நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறவங்கலாம் இப்படி தான் இன்சென்டிவ் போகுமே. யாரும் வந்து பீக் அவுட்லாம் வேணும்னே பண்ண மாட்டாங்க, தெரியாமல் பண்ணிவிடுவாங்க. சில டைம் இப்படியே ஆப் ஒதுக்குங்க. ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடிலாம் தானாக லாக் அவுட் ஆச்சு. ஏன் லாக் அவுட் ஆச்சுன்னே தெரில. ஆப்பு ஏதாவது போல் க்ரியேட் பண்ணாங்களா, அதில் தானாக லாக் அவுட் ஆகும். கடுப்பாக இருக்கும். ஆப் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும், லாக் அவுட் ஆகுதா லாகின்ல இருக்கா, லாக் அவுட் ஆகுதா லாகின்ல இருக்கான்னு. அதே மாதிரி அவுட் ஆஃப் ஜோனில் ஒரு 1/2 hour மேலே இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் ஆகிடும். திரும்பியும் அவங்க வந்து ஜோனுக்குள்ளே வந்து தான் லாகின் பண்ணணும். சில பேர் வந்து லீவ் போடுவாங்க, பட் ஆனால் பீக் மெயின்டைன் ஆகணும்னு சொல்லிட்டு ஜோனில் வீடு இருக்கும், ஆனால் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கும். அங்கே எதுவும் பக்கத்தில் ஹோட்டல் இல்லைன்னா ஆர்டர் அடிக்காது. அந்த மாதிரிலாம் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு ட்ரிக்ஸு. அந்த ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸை பற்றி நாளைக்கு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். அது கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஏன்னா கமெண்ட்டில் ஒரு அண்ணன் கேட்டிருந்தாங்க, ஸ்விக்கியோட ஆப்பை பற்றி சொல்லுங்கள். நான் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டேன், பட் ஆனால் அது புரியலை போல். நான் புரியாத மாதிரி நான் இன்னும் என்னால் எவ்வளோ கிளியராக போட முடியுமோ நான் போடுறேன். ஏன்னா இந்த ஆப்பில் ஒன்றுமே கிடையாதுங்க. இது சோப்பு டப்பா மாதிரி தான், 2 பக்கம் தான் அதுக்குமே. அதே மாதிரி இதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. இது ப்ரொஃபைலில் 5 ஸ்டார் வச்சுக்கிறேன். பார்த்தீங்களா என் ஃபேஸை ஜெண்டு மாதிரி இப்போ 5 ஸ்டார் இருக்குது. ஜாயினிங் டேட் இருக்குது, என் ஃபோன் நம்பர் இருக்குது, எந்த ஜோனில் வேலை செய்யறேன்னா 3 ஜோன் இருக்குது. நான் வந்து ஃபுட்டு, இன்ஸ்டாமார்ட்டு, ஜினி, மீட்டு 4மே கேட்டகிரி. ஸ்விக்கியில் 4 கேட்டகிரி தான் இருக்குது. நம்ம இதுக்கு 4 கேட்டகிரிலையுமே இருக்குது. இது ஐடென்டி கார்டு, ஸ்விக்கி ஐடென்டி கார்டு. இது இன்சூரன்ஸு, இது எமர்ஜென்சி டீட்டெயில்ஸு, இது பேங்க் டீட்டெயில்ஸு. பேங்க் டீட்டெயில்ஸ் தான் என் பேன் நம்பரும் என் பேங்க் அக்கௌண்ட் நம்பரும் இருக்கும். இது லாங்குவேஜ், இது ப்ரிஃபர்டு லாங்குவேஜ். இதில் வந்து நம்ம என்னென்னு வச்சுக்கலாம், இங்கிலீஷு, தமிழ். இன்னும் இங்கிலீஷே காணாங்க. 2 லாங்குவேஜ். தமிழே வச்சுக்கோம், நான் இங்கிலீஷே வச்சுக்கணும்.
இது என் ப்ரிஃபர்டு லாங்குவேஜ். ஓகேங்களா? நம்ம லாக் அவுட் பண்ணிட்டு வேறு ஐடி சைன்இன் பண்ணோன்னா இது லாக் அவுட் பண்ணுறது. நோட்டிஃபிகேஷன்ஸு இது பாருங்க, நான் ஒரு ஆர்டர் டிலே பண்ணி எடுத்துன்னு போய் கொடுத்தா டிலே, அந்த கிளிக் டு சேவி நியர்பை அட்ரஸ் இருக்கும்ல அது. இது எதாவது அப்டேட் வந்துச்சுன்னா சர்ஜி எதாவது போட்டாங்கன்னா வரும் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷனு. இது ஷிஃப்ட்டு, எங்கள் ஜோனில் ஷிஃப்ட்டுலாம் கிடையாது. ஸோ அதனால் இதெல்லாம் தேவையில்லை நமக்கு. இது ஏர்னிங்ஸு போன வாரம் சம்பளம், இந்த வாரம் எவ்வளோ ஓட்டிக்கிறோம், அன்னன்னைக்கு எவ்வளோ ஓட்டியிருக்கோம். இது இது ஒவ்வொரு ஹோட்டல்லையும் நமக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க, நான் ஆர்டர் எடுத்துன்னு போயிருக்கோன்ட்டு. இது வீக் வியூ. இது அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் அது அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இன்சென்டிவ் இதெல்லாம் எதுவும் கிடையாது. இது வீக் வியூ, வாரம் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்ட்டு. இந்த வாரம் 980 ஏர்ன் பண்ணியிருக்கோம். போன வாரம் 5147, அதுக்கு முன்னாடி வாரம் 7000, 7500, அதுக்கு முன்னாடி வாரம் 1500. அதெல்லாம் இது ஹோம் பேஜு. இது நம்ம இன்சென்டிவ் டேப்பு அதெல்லாம் அந்த மாதிரிலாம் காட்டும். ஸோ அந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதாங்கல்ல, வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம இது இப்படி வெளியேருந்து பார்க்கக்குள்ள தான் இந்த ஆப்பாக தெரியும். இந்த வேலைக்கு வந்துட்டோன்னா இது சும்மா நமக்கு ஒரு டூல் மாதிரி. இது ஆப்புன்னு சொல்கிறத விட இது டூலு. இதை வச்சு நம்ம ஏர்ன் பண்ணுறோம், அவ்வளோதாங்க. இது ஒரு டூலு. யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸும் ஒரு டூல் தான். இந்த டூலெல்லாம் நமக்கு இந்த ஒர்க்குக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அவ்வளோதாங்க. இந்த ஒர்க்கை பற்றி கரெக்டாக இப்போ 34 நான் என்னோடய லாகின் ஹிஸ்ட்ரி பார்ப்போமா, எவ்வளோ நல்லா பார்த்துருக்கானு. லாகின் ஹிஸ்ட்ரி கரெக்டாக 5:50 ஆரம்பிச்சிக்கிறேன், 3:35 வரைக்கும், 11:35 வரைக்கும் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா 3.5 மணி நேரம், 8 to 12 3.5 மணி நேரம் வந்திருக்கும். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், லாக் அவுட் பண்ண போகிறேன். நீங்கள் எனக்கு பார்த்த வரைக்கும் போதும், லாக் அவுட் பண்ணிட்டேன். இந்த வாரம் எவ்வளோ பார்த்தோம் எல்லாமே எல்லா டீட்டெயில்ஸும் இல்லை வந்துடும், அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அப்படி இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் என்னோடய சேனல் சதீஷ் விலாக்ஸு, இதை சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டாண்ட்ண்ணா எங்கள் ஊர் ஆள் தான். சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கேள்வியை என்கிட்ட கேளுங்க, அந்த கேள்விக்கான பதிலை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு இன்றைக்கி டே 10. ஓகேங்களா? இன்னையோட ஏர்னிங்ஸு 423 ரூபாய். நாளைக்கு டே 11 உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது சதீஷ் விலாக்ஸ்.